ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓரெசுகி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரெசுகி சீசன் 1 எபிசோட் 4. பான்சி நம்ம ஹீரோ டெய்லியும் லைப்ரரியில் மீட் பண்ணுறான். நீ கேட்டதுக்காக நான் டெய்லியும் லைப்ரரி சொன்ன மாதிரியா வரலான்னு கேட்கவும், ஆமாம் வார அப்படின்னு வா சொல்கிறா. அப்போ நான் உனக்கு ஒன்று செய்கிற மாதிரி நீ பதிலுக்கு எனக்கு ஏதாச்சும் செய்யணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ புரிஞ்சு போச்சு, நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு அவ்வளோ எந்திக்கிறா. அவள் செய்கிறத பார்த்து நம்ம ஹீரோ வேற ஏதோ திங்க் பண்ணுறான். இந்த ஐயா ஷூவை கிஸ் பண்ணிக்கணும் வா சொல்லவோ, இதை ஒன்று நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறது என்னன்னு உனக்கே தெரியும். உன்னோட அந்த அழகான உருவத்தை எனக்கு காமிக்கவே மாட்டேங்கிற. அசிங்கமான மூஞ்சியவே நான் எத்தனை நாளைக்கு தான் பார்க்கறது நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன ஒரு டீமன் துரத்திட்டு இருக்கு, அதுக்கிட்டே இருந்து மறைஞ்சுக்கிட்டதான் இந்த அசிங்கமான மாறு விஷயத்தில் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், வெயிட் பண்ணு, நம்ம எபிசோட் 4ல் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே அனதர் வேர்ல்டெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் டெய்லி வரதுக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வா சொல்லவும், கோப்டாங்கிறதுக்காக தானே நான் வரேன் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஒன்று அதுக்காக வரலன்னு எனக்கு தெரியும். அந்த 3 பேரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒளிஞ்சுக்கிறதுக்காக தானே நீ இந்த இடத்துக்கு வர அப்படின்னு பான்சி கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ திரும்பவும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதை பண்ண வேண்டியதானே. சும்மா ஒரு ரீசனுக்காக காத்துட்டு இருந்தா அது தானாவே நடந்துராதுன்னு வா சொல்லவும், நீ ஓவரா பேசுற, நான் அங்கேருந்து கிளம்புறேன் நம்ம ஹீரோ பகவோ, வெயிட் பண்ணு அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோவை பிடிக்கவும், என்னை விடு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுதான் எனக்கு ஒன்றை பிடிச்சது, மனசில் இருக்கிறத ஓப்பனாக வெளியே பேசுகிற, இதே மாதிரி அவங்க கிட்டயோ பேச அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. கரெக்டான நேரம் வரும்னு காரணம் தேடிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட சேர முடியாது, தனிமையில தான் இருப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறியான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா அவளை புரிஞ்சுக்கிட்டான், நான் வெளிக்காட்டிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்காக செஞ்ச கேக்கு சாப்பிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும், அந்த கேக் பிடிச்சிருக்கான வா கேட்கவும், நான் ஒளிஞ்சுக்கிட்டதுக்காக மட்டும் இங்க வரல, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் பான்சி சொல்றா. கேக் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ அப்படி இன்டெரக்டா சொல்லியிருக்கான். ஹனடஜி ஹீனா, நிக் நேம் ஆசுனாரோ, ஸ்கூல் ரிப்போர்ட்டரா இருக்கா, இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் கேதர் பண்றதுல பெரிய ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை பத்தி சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், அதுலலாம் யார் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு முக்கியமான ஈவென்ட் இருக்கேன்னு வா சொல்லவும், ஃப்ளவர் டான்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதே தான், ஃப்ளவர் டான்ஸ்ல ஒரு பையன் கூட 3 பொண்ணுங்க சேர்ந்து ஆடுவாங்க, அதுல ஒரு பொண்ணு தான் அந்த பையன் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு ஒரு மித் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இந்த பொண்ணு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு வா கேட்கவும், நீ டான்ஸ் ஆடினா கூட நல்லா இருக்கும் ஆசுனாரா நம்ம ஹீரோ சொல்லவும், அவ ரொம்பவும் வைக்கப்படுறா. இப்பெல்லாம் கிண்டல் பண்ணாதப்பா, சீரியஸா சொல்லுன வா கேட்கவும், இந்த சம்ம புரியலேன்னு ஹீமாவரி கத்திட்டு இருக்கா. மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு படிக்க கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், போகாவும் மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு தான் படிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உனக்கு பசங்களையா பிடிக்கும் அப்படின்னு ஆசுனாரா கேட்கவும், நான் ஒன்று அவனை சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீமாவரிக்கு சொல்லி கொடுக்குறதே ஒரு சான்ஸா வச்சு அவ கூட போய் சேர்ந்துடலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் உனக்கு சொல்லித்தரேன் ஆசுனாரா போயிருந்தா இருந்த சான்ஸும் போச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கவும், ரீசன் தேடிட்டே இருந்தா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு பான்சி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் படிக்க ஹெல்ப் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவ ஓடுதா. படியில வலிக்கு உள்ளவோ, நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ரொம்பவும் வலிக்குது, எல்லாம் ஒன்னாலதான், இனிமே இப்படி துரத்தாத சரியா அப்படின்ட்டு அவ ஓட பார்க்கவும், டக்கு நம்ம ஹீரோவோட பிடிச்சிருதான். உன் கூட திரும்ப ஒன்னா சேரணும்னு பேச வந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கூட தான் உன் கூட திரும்பவும் ஃப்ரெண்ட் ஆகணும் ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா திரும்பி வந்து பேச எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு ஹீமாவரி சொல்லவும், எனக்கு மட்டும் என்ன சான்ஸ் கிடைச்சதா, நீ ரொம்ப மோசம்னு சொல்லவும், நீ தான் மோசம்னு வா சொல்றா. நீ என்ன சொன்னாலும் நான் திரும்ப உன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணதை நிறுத்த மாட்டேன். ஒரு நிமிஷம், நீ என் கூட திரும்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமான்னு ஹீமாவரி சொல்றா. நீயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஹீமாவரி கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்பாடா நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு நம்ம கீழே விழ போகவும், டக்கு நம்ம ஹீரோ படிக்கிறான். ஐ ஜோரா திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீமாவரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா கிட்ட கேட்கறான். எல்லாத்தையுமே காஸ்மோஸ் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. எதுக்கு அந்த சேலஞ்ச் லெட்டர் எனக்கு அனுப்புன, எதுக்கு ரூஃப் டாப்க்கு வர சொன்னா அப்படின்னு சன் கேட்கறான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தயக்கமா தான் இருக்கு. உன்னால முடிய போய் பேசு அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. என்ன சேலஞ்ச், பேஸ்பால்னா நான் இப்பவே ரெடின்னு சொல்லவும், இது ஸ்டடீஸ்க்கான சேலஞ்ச், மிட் டேர்ம் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம், இதே நான் பாஸ் பண்ணிட்டா நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சன் நீ வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா, ஒரு நிமிஷம் டைலாக் மறந்துருச்சு, பழையபடி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாமான்னு வா கேட்கவும், எனக்கு உன் சேலஞ்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம கிளம்ப போறான். நீ என்கிட்ட பேசின மாதிரியே மற்றவங்க கிட்டயும் உண்மையா அவன் ஃபீலிங்கை சொல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பான்சி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் திரும்பவும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் திரும்ப உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஃப்ரெண்ட் ஆகுன்னு 2 பேரும் சொல்லவும், ஆனா என்னால தான் உன் மரியாதை போச்சுன்னு சொல்லுவான். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை புரிஞ்சுக்கிடவே முடியல, சரி நம்ம திரும்பவும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சன் சொல்றான். ஐயா திரும்பவும் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு ஹீமாவரி என்ஜாய் பண்றா. இதையும் காஸ்மோஸ் பார்த்துட்டு இருக்கா. அடுத்து நம்மகிட்ட தான் வருவாங்கன்னு அவன் நினைக்கிறா. பான்சி ஒரு சந்தோஷமான விஷயம், அவங்க கூட நான் திரும்பவும் நீ சொன்ன மாதிரியே ஒன்று சேர்ந்துட்டேன். சன்னையோ ஹீமாவரியோ பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், புரிஞ்சிடுச்சு, எக்ஸாம்க்கு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா அப்படித்தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அவான் கேட்கவும், யாரு நம்ம ஹீரோ கேட்கறான், அவளும் வருவா அப்படின்னு சொல்லி பான்சி மனசுக்குள்ள நினைக்கிறா. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸ் சம டென்ஷன்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. எல்லார்கிட்டயே கேட்டு நான் அந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆசுனாரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கவும், ஓ அப்படியா நல்லது நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, போச்சு அவ வந்துட்டா, நம்மளதான் பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ நடுங்குறான். யாருன்னு ஆசுனாரா கேட்கவும், ஆசுனாரோ நான் வந்து அப்புறமா பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் அவன் ஹீமாவரி கூட சேர்ந்தான், அடுத்து சன் கூட சேர்ந்தான், அடுத்தது என் கிட்ட தானே வந்திருக்கணும், அப்படித்தானே நானும் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல் டே நான் அவனை வாட்ச் பண்ணியிருக்கான், இப்படி பண்ணுவான்
பண்ணுவான்னு நினைக்கலன்னு சொல்லவும் ஆமா ஃபுல் டே என்ன வாட்ச் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்ப அவன் கூட ஒன்னு சேர்றதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அனடாமிக் கூட இல்லாம பிராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் என்ன கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்லவும் இல்ல எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு, நானும் திரும்ப அவன் கூட சேரணும் தான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போய் சொல்லாத, எனக்கு தெரிஞ்சு ஜோரோ அவன் கூட சேரணுங்கிறது தான் என் ஆசை, இப்படிதான் அவன் சொல்லியிருப்பான்னு சொல்லவும் நான் எனக்கு எப்படி சொல்லியிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அழுதுட்டு இருக்கவும் சரி போய் தொலை, அவன் கூட திரும்ப சேரணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஜோரோ சொல்லுவான். அப்புறமா அவன் என் கண்ணை பார்த்து நான் ஒரு லிஸ்ட்டை கொண்டு போவோம் போது நிறுத்திக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரையுமே நம்ம ஹீரோ லைப்ரரி கூட்டிட்டு போறான். சுமரிக்கோ அப்படி நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லுவோம், என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். நீ தான் என்ன எதுவும் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றா. மத்தவங்க கிட்ட மட்டும் நல்லபடியா நடந்துக்கிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலையே படாதீங்க, நானும் உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு சாக்குரா சொல்லவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்னா சும்மாவா எல்லாத்துலயுமே இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே வாங்கியிருக்காங்கன்னு அவங்க சொல்லவும் நான் எப்படி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறனோ அதே மாதிரியே உங்களையும் பண்ண வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸை பார்க்கலாம். மேக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணணும், இது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு நீங்க இந்த 5000 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. 5000 ப்ராப்ளமான்னு கேட்கவும் ஆமானவா சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீமாவரி நம்ம வேணா ஜாப்பனீஸ் படிப்புமா, நான் அதை உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பான்சி கேட்கவோ நல்ல வேலை காப்பாத்திட்டா ஓகே அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. சரி பான்சி அவளை பாத்துக்கிட்டோம், நீங்க இந்த 1000 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும் ஹோகா சாக ரெடியான மாதிரி மேக்ஸ் ப்ராப்ளம் செய்ய ரெடி ஆயிட்டான். ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஸ்டடிஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. சூப்பரா கத்து கொடுத்த பான்சின்னு ஹீமாவரி சொல்றா. நாளைக்கு இங்கிலீஷ்க்கு 3000 கொஸ்டின் ரெடி பண்ணணும் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. பான்சி உன் குக்கிங் சூப்பரா இருந்ததுன்னு ஹீமாவரி சொல்லவும் ஆமா பான்சி குக்கீஸ் நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு குக்கீஸை விட மீட் தான் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சன் சொல்றான். பான்சி இப்ப தனிமையில இல்லாம இவங்க கூட சேர்ந்து ஜாலியா இருக்கா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணவும் எதுக்காக எங்க 3 பேரைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்க ஜோரோ மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன்னு பான்சி கேட்கவும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தான் குறுக்கால நடந்து வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த தடவை பாரு ஜாப்பனீஸ்ல நான் தான் அதிக மார்க் வாங்குவேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் நான் தான் வாங்குவேன் சன் சொல்றான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க எல்லாருமே திரும்ப ஒன்னு சேர்ந்துட்டோம். இது ஒரு நியூ பிகினிங், என்னோட புது கொள்கைக்காக நான் போராடுவேன். என்னோட கனவுகள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும், எனக்கான தனி ஹைரம நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கனவு கண்டுட்டு இருக்கான். ஜோரோ என்ன அங்கே நின்னுட்ட வா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கூப்பிடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு நாள் அது நிறைவேறும்ட்டு நம்ம ஹீரோ போறான். கிசராகி அமட்சியோ ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்களை சீட் பண்றான் அப்படின்னு ஆசனோரா ஒரு நியூஸ் பேப்பரை ரெடி பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மோஸ்ட்லி பசங்க எவ்வளோ பெரிய சண்டை போட்டிருந்தாலுமே ஈஸியா திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தான் சன்னும் நம்ம ஹீரோவோ திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மேல இருக்கிற கெட்ட பேர் போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் முன்னாடியே சன் அவன் செஞ்ச எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டான். ஸோ சன்னை பார்த்தாலுமே கொஞ்சம் நல்லவன் மாதிரி தான் தெரியுது. பட் ஆசனாரோ அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி தப்பா ஒரு நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கா. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.